சென்னையின் பரபரப்பான அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ராகவனும் அசோக்கும் பழைய கால நண்பர்கள். ராகவன் இப்போதுதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்காக காத்து கொண்டிருந்தான். அசோக் அவனது நெருங்கிய தோழன் என்றாலும் ராகவனுக்கு அந்த வீட்டிற்கு செல்வதில் ஒரு தனி உற்சாகம் இருந்தது. அந்த உற்சாகத்தின் பெயர் வித்யா. வித்யா அசோக்கின் அம்மா என்பதை தாண்டி ராகவனுக்கு அவர் ஒரு பேரழகி. பார்த்த மாத்திரத்திலேயே வசீகரிக்கும் கண்கள், எப்போதுமே நேர்த்தியாக கட்டப்பட்ட காட்டன் புடவை, அடர்த்தியான கருங்கூந்தல் என ஒரு முழுமையான தமிழ் பெண்ணின் இலக்கணம் அவர். 16 வயதில் திருமணம், 17 வயதில் அசோக் என மிக இளம் வயதிலேயே தாயாகி விட்டதால் வித்யாவுக்கு இப்போது 40 வயது நெருங்கினாலும் பார்ப்பதற்கு 30 வயது மங்கை போலவே இளமையாக இருந்தார். ராகவன் விவரம் தெரிந்த வயதிலிருந்தே வித்யாவை ரகசியமாக ரசித்து வந்தான். அவர் நடக்கும் விதம், பேசும் தோரணை, ஏன் அவர் கடந்து செல்லும் போது வீசும் மல்லிகை பூ மற்றும் சந்தனத்தின் கலவையான வாசம் கூட ராகவனை பித்தனாக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வித்யாவின் கணவர் மாரடைப்பால் காலமான போது அந்த குடும்பம் நிலைகுலைந்து போனது. துக்கத்தை தாங்க முடியாமல் 6 மாதங்கள் வித்யா தன் அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தார். அந்த 6 மாதங்களும் ராகவனுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. இப்போது அவர்கள் மீண்டும் பழைய வீட்டிற்கே வந்துவிட வாழ்க்கை மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. அன்று ஒரு மதிய நேரம் வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. அசோக் வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தான். ராகவன் அரைக்கால் சட்டையும் பனியனும் அணிந்து கொண்டு கேஷுவலாக அசோக் வீட்டிற்குள் நுழைந்தான். கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே சென்றவன் சமையலறையில் இருந்து வந்த வளையல் ஓசையை வைத்து வித்யா அங்கே இருப்பதை உணர்ந்தான். மெதுவாக சமையலறை வாசலில் நின்றான். வித்யா சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தார். வியர்வையில் நனைந்த அவரது முகம் அந்த மதிய வெயிலில் இன்னும் ஜொலித்தது. கழுத்தில் படிந்திருந்த வியர்வை துளிகள் அவரது ஆடைக்குள் மறைவதை பார்த்த ராகவனுக்கு தாகம் எடுத்தது. என்ன வித்யா அக்கா, தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அசோக் இன்னும் வரலையா என்று குரல் கொடுத்தான். திடீரென கேட்ட குரலில் வித்யா சற்றே திடுக்கிட்டு திரும்பினாள். அடடே ராகவா, எப்ப வந்த? அசோக் வர சாயங்காலம் ஆகும். மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டு உனக்கு காஃபி போட்டு தரேன், ஒரு 5 நிமிஷம் இரு என்றார் புன்னகையுடன். அவர் மீண்டும் திரும்பிய போதுதான் ராகவன் அதை கவனித்தான். வித்யாவின் முதுகில் பிளவுஸிற்கு சற்றே கீழே ஒரு பெரிய கட்டெரும்பு ஊர்ந்து கொண்டிருந்தது. அவனது இதயம் இப்போது ரேஸ்கார் போல துடிக்க ஆரம்பித்தது. ஒரு வினாடி யோசித்தான். இதுதான் வாய்ப்பு. அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க முதுகில் ஒரு பெரிய எறும்பு ஊறுது, கடிச்சிட போகுது என்றான் பதற்றமாக நடிப்பது போல. வித்யா தன் கைகளை பார்த்தார். அவை முழுவதும் மாவு படிந்திருந்தது. ஐயோ ராகவா, என்னால எடுக்க முடியாது, கொஞ்சம் தட்டி விடுறியா என்றார் யதார்த்தமாக. ராகவன் மெல்ல வித்யாவின் அருகில் சென்றான். அவனது விரல்கள் நடுங்கின. மெதுவாக தன் வலது கையை அவரது முதுகில் வைத்தான். அந்த முதல் தீண்டல் பட்டு போன்ற அவரது சருமத்தின் மென்மையையும் உடல் சூடும் ராகவனின் நரம்புகளில் மின்சாரத்தை பாய்ச்சியது. எறும்பை தட்டுவது போல தொடங்கி மெல்ல தன் விரல்களால் அவரது முதுகில் ஒரு சிறு வட்டமிட்டான். வித்யா ஒரு நிமிடம் சிலிர்த்து போனார். ராகவன் விடவில்லை. எறும்பு மேலே ஏறுவது போல பொய் சொல்லி மெதுவாக புடவையின் ஓரத்தை தட்டி விடுவது போல அவரது இடுப்பு பகுதியை வருடினான். பிறகு கை விரல்களை மேலே கொண்டு சென்று கலைந்திருந்த அவரது தலைமுடியை ஒதுக்குவது போல கழுத்தின் பின்புறம் மென்மையாக தடவினான். வித்யா அப்படியே உறைந்து நின்றார். அவர் எதையும் தடுக்கவில்லை. ஆனால் அவரது மூச்சு காற்று வேகமாவதை ராகவனால் உணர முடிந்தது. சமையல் அறையில் நிலவிய அந்த மௌனம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத 1000 கதைகளை பேசத் தொடங்கியது. எடுத்தாச்சா ராகவா என்று வித்யா கேட்டபோது அவரது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. எடுத்தாச்சு அக்கா என்று ராகவன் கையை எடுத்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த மதியத்தின் வெப்பம் சமையல் அறையை விட அவர்கள் இருவரின் மனதிற்குள் அதிகமாக இருந்தது. அந்த மௌனமான சந்திப்பு இனி வரப்போகும் மாற்றங்களுக்கு ஒரு பிள்ளையார் சுழியாக அமைந்தது. உலகமே கோவிட் பெருந்தொற்றால் முடங்கி கிடந்த அந்த காலம் பலரது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. அசோக் மருத்துவத்துறையில் பணியாற்றியதால் அவனுக்கு தீவிரமான பணிசுமை இருந்தது. தொற்றின் வீரியம் காரணமாக அவன் மருத்துவமனையிலேயே தங்கி பணிபுரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் வித்யா அந்த பெரிய வீட்டின் முற்றிலும் தனியாக இருக்க வேண்டிய சூழல் உருவானது. வித்யாவுக்கு பொழுதுபோக்காக இருக்கட்டும் என்றும் அவசரத்திற்கு தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும் என்றும் அசோக் ஒரு புதிய ஐபோனை வாங்கி கொடுத்தான். ஆனால் பட்டன் போன் மட்டுமே பயன்படுத்தி பழகிய வித்யாவுக்கு அந்த தொடுதிரை போன் ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. ராகவா, உனக்கு தான் இதெல்லாம் அத்துபடியே, அம்மாவுக்கு போன் பயன்படுத்த கொஞ்சம் சொல்லிக் கொடு.
வாட்ஸ்அப், யூடியூப் இதெல்லாம் எப்படி திறக்கணும்னு மட்டும் கத்துக்கொடு போதும் என்று அசோக் கேட்டுக்கொண்ட போது ராகவனின் மனதிற்குள் ஒரு குரூரமான மகிழ்ச்சி மின்னியது. அன்று மாலை ராகவன் வித்யா வீட்டிற்கு சென்றான். சோபாவில் அமர்ந்து வித்யா அந்த புதிய போனை மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். ராகவன் அவர் அருகில் மிக நெருக்கமாக அமர்ந்தான். அவனது தோள் வித்யாவின் தோள் மீது இடிப்பதை அவர் கவனிக்கவில்லை. அவரது கவனம் முழுவதும் போனில் இருந்தது. அக்கா, முதல்ல இதுல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும், அப்போதான் எல்லா ஆப்ஸும் வேலை செய்யும் என்றான் ராகவன். அவர் யதார்த்தமாக சரிப்பா, உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணு என்றார். ராகவன் சாமர்த்தியமாக தனது சொந்த ஜிமெயில் ஐடியை வித்யாவின் போனில் இணைத்தான். இதன் மூலம் வித்யா அந்த போனில் எதை பார்த்தாலும் அந்த ஆக்டிவிட்டி லாக் ராகவனின் போனுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் என்பது வித்யாவுக்கு தெரியாது. வித்யாவுக்கு தெரியாமலேயே அவரது அந்தரங்க உலகிற்கு ராகவன் ஒரு ரகசிய சாளரத்தை திறந்து விட்டான். அடுத்த சில நாட்கள் ராகவன் அவருக்கு பொறுமையாக பயிற்சி அளித்தான். இங்க பாருங்க அக்கா, இதுதான் யூடியூப். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்க டைப் பண்ணா போதும், வீடியோ வரும் என்று சொல்லி கொடுக்கும் போதே வித்யாவின் விரல்களை பிடித்து திரையை தடவ வைத்தான். அந்த தீண்டல்களை வித்யா ஒரு ஆசிரியரின் உதவியாகவே பார்த்தார். தொடக்கத்தில் வித்யா மிகவும் பக்தி பூர்வமாக இருந்தார். காலை நேர பாடல்கள், சமையல் குறிப்புகள் என்று அவரது தேடல்கள் இருந்தன. ராகவன் தனது போனில் இதை பார்த்துவிட்டு, என்ன அக்கா, இன்னும் பக்தி பாடலோடவே இருக்கீங்க, வேற ஏதாவது பார்க்கலாமே என்று கிண்டல் செய்வான். ஆனால் நாட்கள் நகர நகர தனிமை வித்யாவை வாட்டியது. அசோக் வாரத்திற்கு ஒரு முறைதான் போன் செய்வான். இரவு நேரங்களில் அந்த பெரிய அறையில் வித்யாவுக்கு தூக்கம் வராமல் தவித்தார். ஒரு இரவு ராகவன் தனது போனை சரிபார்த்த போது அதிர்ந்து போனான். வித்யா நள்ளிரவு 1 மணிக்கு மேல் சில அந்தரங்கமான வீடியோக்களை தேடி இருந்தார். தனிமையில் இருக்கும் பெண்களின் உணர்வுகள் மற்றும் வயதான பெண்கள், இளைஞன் காதல் போன்ற வீடியோக்கள் அவரது ஹிஸ்டரியில் இருந்தன. ராகவனுக்கு தூக்கி வாரி போட்டது. வித்யா அக்காவின் அமைதியான முகத்திற்கு பின்னால் இப்படி ஒரு எரிமலை குமுறி கொண்டிருப்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு நாளும் வித்யாவின் தேடல்கள் இன்னும் ஆழமாக போயின. ஒரு பக்கத்தில் குற்ற உணர்வும் மறுபக்கத்தில் நீண்ட நாட்களாக அடக்கப்பட்ட ஆசைகளும் வித்யாவை இணையதளத்தின் இருண்ட பக்கங்களுக்கு அழைத்து சென்றன. வித்யாவின் ரகசிய ஆசைகள் இப்போது ராகவனின் கையில் டிஜிட்டல் ஆதாரங்களாக இருந்தன. அவர் எதை ரசிக்கிறார், எதை பார்க்க துடிக்கிறார் என்பது ராகவனுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. இனிமேல் வித்யா அக்கா என்னிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று ராகவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த டிஜிட்டல் ரகசியம் வித்யாவை ராகவனின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றப்போகும் ஒரு பெரும் ஆயுதமாக மாறத் தொடங்கியது. ராகவனின் நாட்கள் இப்போது வித்யாவின் டிஜிட்டல் தடயங்களை வேட்டையாடுவதிலேயே கழிந்தன. வித்யா எப்போது போனை திறக்கிறார், எவ்வளவு நேரம் ஒரு வீடியோவை பார்க்கிறார் என்பது வரை ராகவனுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. அன்று மதியம் ராகவன் தனது மொபைலை சரிபார்த்த போது வித்யாவின் யூடியூப் ஹிஸ்டரியில் சில அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் இருப்பதை கண்டான். அவை சாதாரணமான பொழுதுபோக்கு வீடியோக்கள் அல்ல. இள வயது ஆண்களுக்கும் தன்னை விட மூத்த பெண்களுக்கும் இடையிலான உறவுகளை சித்தரிக்கும் கதைகள். வித்யா அந்த வீடியோக்களை ஒவ்வொன்றாக முழுமையாக பார்த்திருந்தார். வித்யா அக்கா இவ்வளவு தூரம் போயிட்டாங்களா, இதுதான் சரியான நேரம், அவங்க பயத்தையும் ஆசையையும் ஒரே நேரத்துல தூண்டணும் என்று ராகவன் தனக்குள் ஒரு திட்டத்தை தீட்டினான். அவன் மெதுவாக வித்யா வீட்டின் கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்தான். ஹாலில் இருந்த சோபாவில் வித்யா சாய்ந்து அமர்ந்து ஆழ்ந்த கவனத்துடன் போனை பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒரு விதமான பதற்றமும் அதே சமயம் ஒரு ஈர்ப்பும் தெரிந்தது. ராகவன் மிக அருகில் சென்ற பிறகும் அவர் கவனிக்கவில்லை. என்ன அக்கா, போன்ல அவ்வளவு மும்முரமா என்ன பாக்குறீங்க என்று ராகவன் யதார்த்தமாக கேட்பது போல கேட்டான். திடீரென கேட்ட குரலில் வித்யா தூக்கி வாரி போட்டார். பதற்றத்தில் அவரது கையில் இருந்த போன் நழுவ பார்த்தது. வேக வேகமாக திரையை அணைத்துவிட்டு போனை தனது புடவைக்கு அடியில் மறைக்க முயன்றார். ராகவா, நீ எப்ப வந்த, சத்தம் போடாம வரியே என்றார் மூச்சிரைக்க. அவரது முகம் பயத்தில் சிவந்து போயிருந்தது. இப்பதான் வந்தேன் அக்கா, ஏன் இவ்வளவு பதறீங்க, ஏதாவது தப்பான வீடியோ வந்துடுச்சா என்ன என்று ராகவன் மெல்லிய சிரிப்புடன் கேட்டான். இல்லையே, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, சும்மா ஏதோ வீடியோ வந்தது, அதான் பார்த்தேன் என்று வித்யா சமாளித்தார். ஆனால் அவரது கண்கள் ராகவனை பார்க்க அஞ்சி அலைபாய்ந்தன. ராகவன் விடவில்லை. அவர் அருகில் சோபாவில் அமர்ந்தான். அவனது முழங்கால் வித்யாவின் இடுப்போடு உரசும் அளவுக்கு நெருக்கம். அக்கா, இந்த போன் ரொம்ப புத்திசாலி, நாம எதை பார்த்தாலும் அதை ஒரு ரகசிய இடத்துல சேமிச்சு வைக்கும்.
அசோக் வந்தா அவன் ஐடி கம்பெனில வேலை செய்கிறவன், ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான் என்றான் ராகவன் ரகசியமான குரலில். வித்யாவின் முகம் அப்படியே வெளுத்து போனது. என்ன ராகவா சொல்ற? நான் பார்த்தது யாருக்காவது தெரியுமா? அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க என்று படபடவென கேட்டார். அவரது ரகசியம் அம்பலமாகி விடுமோ என்ற பயம் இப்போது உச்சத்தை எட்டி இருந்தது. ராகவன் வித்யாவின் கையில் இருந்த போனை மெதுவாக பற்றினான். இங்க பாருங்க அக்கா, இதுக்கு பேரு வாட்ச் ஹிஸ்டரி. இதோ பாருங்க, நீங்க என்னென்ன பார்த்திருக்கீங்கன்னு வரிசையா இருக்கு என்று சொல்லி யூடியூப் திரையை திறந்தான். அங்கே அவர் பார்த்த அந்தரங்கமான வீடியோக்கள் வரிசையாக தெரிந்தன. வித்யா ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனார். தனது அந்தரங்க தேடல்கள் ஒரு இளைஞனின் கையில் சிக்கி இருப்பதை நினைத்து அவர் தலை குனிந்தார். ஐயோ, இதெல்லாம் தெரியாம வந்துடுச்சு ராகவா. அசோக் பார்த்தா என்ன நினைப்பான்? எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று வித்யா கண் கலங்கினார். ராகவன் வித்யாவின் தோள் மீது கை வைத்தான். பயப்படாதீங்க அக்கா, நான் இருக்கேன்ல. இதையெல்லாம் எப்படி யாருக்கும் தெரியாம டெலிட் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். உங்க ரகசியம் என்கிட்ட பத்திரமா இருக்கும் என்று அவர் காதோரம் கிசுகிசுத்தான். ராகவனின் கை தன் தோள் மீது இருப்பதை வித்யா உணர்ந்தார். அந்த பயத்திற்கும் அவமானத்திற்கும் நடுவே ராகவனின் நெருக்கம் அவருக்கு ஒரு விசித்திரமான பாதுகாப்பை தருவது போல தோன்றியது. திரை மறைவில் இருந்த ரகசியம் இப்போது அவர்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு நெருக்கமான உறவாக மாறத் தொடங்கியது. அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. மின் விசிறியின் ஓசையை விட வித்யாவின் இதய துடிப்பு ராகவனுக்கு தெளிவாக கேட்டது. ராகவன் தன் கையில் இருந்த வித்யாவின் மொபைலை மெல்ல திருப்பி திரையில் இருந்த அந்த பட்டியலை அவர் முன் காட்டினான். அங்கே வித்யா நள்ளிரவில் பார்த்த அந்தரங்கமான வீடியோக்கள் ஒவ்வொன்றாக நின்றன. வித்யா அதிர்ச்சியில் உறைந்து போனார். தனது புனிதமான பிம்பம் ராகவனின் முன்னால் சுக்குநூறாக உடைந்து கிடப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரது கண்கள் கலங்கின. ராகவனின் முகத்தை பார்க்க துணிவின்றி தரையை பார்த்தபடி குனிந்து கொண்டார். அக்கா, இதெல்லாம் அசோக் பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? அவன் ஐடி ஃபீல்டுல இருக்கான். போனை தொட்டாலே இதெல்லாம் முன்னாடி வந்து நிற்கும். அவன் உங்களை எப்படி பார்ப்பான் என்று ராகவன் ஒரு மென்மையான அதே சமயம் எச்சரிக்கை கலந்த குரலில் கேட்டான். வித்யா மெல்ல பேசினார். அவரது குரல் நடுங்கியது. ராகவா, அது நான் வேணும்னு பார்க்கல. ஏதோ ஒரு லிங்க் வந்தது, அப்புறம் அப்படியே போயிடுச்சு. தெரியாம நடந்துடுச்சுப்பா என்று திக்கி திணறி தன்னை தற்காத்து கொள்ள முயன்றார். ராகவன் வித்யாவுக்கு இன்னும் நெருக்கமாக அமர்ந்தான். அவனது முழங்கால் அவரது புடவையின் மென்மையை உணர்ந்தது. அக்கா, என்கிட்ட மறைக்காதீங்க. மனுஷங்களுக்கு ஆசைகள் உணர்வுகள் இருக்கிறது, ரொம்ப இயல்புதான். குறிப்பா நீங்க இப்போ தனியா இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு துணை இல்லை. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பார்க்கிறதுல எந்த தப்பும் இல்லை என்று மிக முதிர்ச்சியாக பேசுவது போல பேசினான். அவன் மெதுவாக தனது கையை வித்யாவின் கையின் மீது வைத்தான். வித்யா ஒரு நிமிடம் அதிர்ந்து கை விரல்களை மடக்கினார். ஆனால் ராகவன் கையை எடுக்கவில்லை. அவனது உள்ளங்கையின் சூடு வித்யாவின் நடுக்கத்தை மெல்ல மெல்ல குறைத்தது. பரவாயில்லை அக்கா, நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அசோக்குக்கு தெரியாம இதை எப்படி முழுசா அழிக்கணும்னு நான் இப்பவே செஞ்சு காட்டுறேன். ஆனா இனிமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் என்றான் ராகவன். அவனது குரலில் இப்போது ஒரு ஆதிக்கம் கலந்த அன்பு தெரிந்தது. ராகவன் ஒவ்வொரு வீடியோவாக டெலிட் செய்வதை காட்டினான். வித்யா குனிந்தபடி ராகவனின் கை அசைவுகளை பார்த்து கொண்டிருந்தார். ராகவன் வேண்டுமென்றே திரையை தேய்க்கும் போது வித்யாவின் கை விரல்களையும் வருடினான். அந்த தீண்டலில் ஒரு புதிய இணக்கம் இருப்பதை ராகவன் உணர்ந்தான். வித்யா ஆரம்பத்தில் தடுத்தாலும் இப்போது கையை விலக்கவில்லை. அந்த தனிமையும் ரகசியம் பிடிபட்ட பயமும் வித்யாவை ராகவனிடம் சரணடைய வைத்திருந்தது. ராகவன் கையை மெதுவாக அழுத்தி பிடித்து, அக்கா, இனிமே உங்க எல்லா ரகசியத்துக்கும் நான் தான் பாதுகாப்பு. நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம் என்றான். வித்யா மெல்ல நிமிர்ந்து ராகவனை பார்த்தார். அவரது கண்களில் பயம் மறைந்து ஒரு விதமான நன்றியும் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பும் மின்னியது. ஒரு சில ஆதாரம் ராகவனின் கையில் சிக்கியது. அவர்கள் இருவருக்கும் இடையிலான புதிய உறவின் தொடக்கமாக அமைந்தது. யூடியூப் ஹிஸ்டரியில் இருந்த அனைத்து ஆதாரங்களையும் ராகவன் அழித்து முடித்தபோது வித்யாவின் முகம் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளிப்படுத்தியது. ஆனால் அந்த நிம்மதி தற்காலிகமானது என்பதை ராகவன் அறிவான். வித்யாவின் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் ஆசை தீயை அவன் அணைக்க விரும்பவில்லை. மாறாக அதை இன்னும் கொஞ்சம் தூண்டிவிட தீர்மானித்தான். அக்கா, யூடியூப்ங்கிறது ரொம்ப சாதாரணமான இடம். இங்க நீங்க எதை தேடினாலும் யாராவது கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்கு. ஆனா கூகுள்ல சில ரகசிய தளங்கள் இருக்கு. அதுல நீங்க எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது. அசோக் நினைச்சா கூட அங்க என்ன பார்க்கணும்னு கண்டுபிடிக்க முடியாது. வேணும்னா அது எப்படின்னு உங்களுக்கு காட்டவா என்று ராகவன் வித்யாவின் கண்களை ஊடுருவி பார்த்து கேட்டான்.
வித்யா ஒரு கணம் தயங்கினார். வேண்டாம் ராகவா, இதோட விட்டுடுவோம், இதெல்லாம் தப்புன்னு மனசு சொல்லுது என்றார் மெதுவான குரலில். ஆனால் அவரது கண்கள் ராகவனின் கையில் இருந்த போனை தான் பார்த்து கொண்டிருந்தன. அந்த பார்வையில் இருந்த ஆர்வம் ராகவனுக்கு புரிந்தது. ராகவன் எதற்கும் செவிசாய்க்காமல் போனில் ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தை திறந்து ஒரு வீடியோவை ஓடவிட்டான். அதில் வரும் பெண் வித்யாவை உரித்து வைத்தது போலவே இருந்தார். அதே போன்ற அடர்த்தியான கூந்தல், அதே போன்ற நேர்த்தியான சேலைக்கட்டு, அதே போன்ற அமைதியான வசீகரம். ஆனால் அந்த வீடியோவில் அந்த பெண் செய்யும் காரியங்கள் முற்றிலும் வேறாக இருந்தன. பாருங்க அக்கா, இந்த வீடியோல இருக்கிற பொண்ணு அப்படியே உங்களை போலவே இருக்கிறாங்கல்ல, உங்க அதே அழகு, அதே ஸ்டைல், ஆனா இவங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க பாருங்க என்று ராகவன் வித்யாவின் காதோரம் குனிந்து கிசுகிசுத்தான். அவனது மூச்சு காற்று வித்யாவின் கழுத்தில் பட்டபோது அவர் உடல் சிலிர்த்து போனது. வித்யா வெட்கத்திலும் பயத்திலும் முகம் சிவந்து போனார். ராகவா, என்ன இது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, பார்த்தா யாராவது தப்பா நினைப்பாங்க என்று முணுமுணுத்தாரே தவிர அங்கிருந்து எழுந்து போகவோ போனை தட்டி விடவோ இல்லை. அவரது கண்கள் திரையில் ஓடும் காட்சிகளில் லயித்திருந்தன. ராகவன் இப்போது மெதுவாக வித்யாவின் தோள் மீது கை போட்டான். அந்த தீண்டலில் இப்போது தயக்கமில்லை, ஒருவித அதிகாரம் இருந்தது. அவரை இன்னும் நெருக்கமாக தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். வித்யா ராகவனின் அணைப்பிற்குள் ஒரு மெழுகு போல உருகத் தொடங்கினார். தப்புக்கும் சரிக்கும் நடுவுல ஒரு சின்ன கோடு தான் அக்கா இருக்கு. யாரும் பார்க்காத வரைக்கும் எதுவுமே தப்பில்லை. உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை ஏன் இவ்வளவு காலமா அடக்கி வைக்கணும் என்று ராகவன் கேட்டபோது வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டார். இருவருக்கும் இடையிலான அந்த தூரம் இப்போது முற்றிலுமாக குறைந்திருந்தது. வித்யாவின் வேகமான மூச்சு காற்று ராகவனின் முகத்தில் சூடாகப்பட்டது. அந்த சமையலறை மற்றும் ஹாலின் மௌனம் இப்போது அவர்கள் இருவரின் இதய துடிப்புகளால் நிரப்பப்பட்டது. அந்த ஊரடங்கு காலம் அவர்களுக்குள் ஒரு புதிய விதியை எழுத தயாராக இருந்தது. ராகவனின் கை தன் தோள் மீது படிந்த அந்த நொடி வித்யாவுக்கு உலகம் ஒரு நிமிடம் சுழல்வது போல இருந்தது. அவரது உடல் ஒரு சிலையாக உறைந்து போனது. ராகவனின் விரல்கள் அவரது தோள்பட்டையின் மென்மையை உணர்ந்து மெல்ல அழுத்தின. ராகவா, என்ன பண்ற, இது சரியில்லை, யாராவது திடீர்னு உள்ள வந்துட போறாங்க என்று வித்யா தடுத்தார். ஆனால் அந்த தடுப்பில் ஒரு அதிகாரமோ அல்லது கோபமோ இல்லை. மாறாக பிடிபட்டு விடுவோமோ என்ற அச்சமும் உள்ளூர ஒரு விதமான தயக்கமுமே கலந்திருந்தது. ராகவன் பின்வாங்கவில்லை. அவன் இன்னும் வித்யாவுக்கு நெருக்கமாக சாய்ந்தான். யாரும் வரமாட்டாங்க அக்கா, வெளியே ஊரடங்கு, தெருவுல கூட ஆள் நடமாட்டம் இல்லை. அசோக் வரதுக்கு இன்னும் பல வாரங்கள் ஆகும். நமக்காக கிடைச்ச நேரம் இது என்று ராகவன் மிகவும் நிதானமாக சொன்னான். அவன் தனது மற்றொரு கையால் வித்யாவின் கழுத்து ஓரம் சரிந்து கிடந்த முடிகளை மெதுவாக ஒதுக்கிவிட்டான். அவனது விரல் நுனிகள் வித்யாவின் கழுத்தில் பட்டபோது அவர் கண்கள் தானாகவே சொருகின. நீண்ட நாட்களாக தனிமையில் வாடிய அந்த மனதிற்கு ஒரு ஆணின் ஸ்பரிசம் அந்நியமாகவும் அதே சமயம் மிகவும் தேவையாகவும் இருந்தது. கணவர் மறைந்த பிறகு வித்யா ஒரு இயந்திரத்தை போலவே வாழ்ந்து வந்தார். ஆனால் இப்போது ராகவனின் தீண்டல் அவருக்குள் மறைந்து கிடந்த பெண்ணுணர்வை தட்டி எழுப்பியது. ராகவன் மெதுவாக வித்யாவின் கைகளை பற்றினான். மாவு பிசைந்த கலப்பில் இருந்த அந்த மென்மையான கைகளை தன் உள்ளங்கைக்குள் வைத்து மூடினான். வித்யா அக்கா, நான் உங்களை வெறும் அக்காவா மட்டும் பார்க்கல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும், உங்க கூடவே இருக்கணும்னு தோணும். இது காதலா இல்ல வேற என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது என்று ராகவன் தனது உணர்வுகளை முதலாக வார்த்தைகளில் கொட்டினான். வித்யா அப்படியே நிலை குலைந்து போனார். ராகவா, நீ சின்ன பையன், நான் உனக்கு எவ்வளவோ பெரியவள் என்று அவர் சொல்ல முற்பட்ட போது ராகவன் அவர் உதட்டில் மீது விரல் வைத்து தடுத்தான். வயசுங்கிறது வெறும் நம்பர் தான் வித்யா. உங்க மனசுக்கும் அழகுக்கும் வயசு ஆகாது. என் மேல உங்களுக்கு எந்த உணர்வும் இல்லையா சொல்லுங்க என்று அவன் வித்யாவின் கண்களை ஊடுருவி பார்த்தான். அந்த மதிய வேளையில் ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளி வித்யாவின் முகத்தில் விழுந்து மின்னியது. வித்யா பதில் சொல்லவில்லை. ஆனால் அவரது கண்கள் கலங்கி இருந்தன. அந்த மௌனம் ஆம் என்று சொல்லுவது போல ராகவனுக்கு தோன்றியது. அவன் மெல்ல வித்யாவின் கைகளை தூக்கி தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டான். வித்யாவின் எதிர்ப்பு மெல்ல மெல்ல கரைந்து அந்த சோபாவிலேயே இருவரும் ஒரு புதிய எல்லையை தொட தயாரானார்கள். அந்த மதியத்திற்கு பிறகு வித்யாவின் உலகம் தலைகீழாக மாறி இருந்தது. கடந்த சில நாட்களாக அவர் ஒரு விதமான இருண்ட மேகத்திற்குள் சிக்கியது போல உணர்ந்தார். ராகவன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வித்யா ஏதோ ஒரு வேலையை சாக்கு சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை பூட்டி
கூட்டிக் கொண்டார். தன் மகனின் நண்பன், தன்னை விட வயதில் இளையவன். அவனிடம் காட்டிய அந்த நெருக்கம் வித்யாவை துளைத்தெடுத்தது. கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் தன் முகம் ஒரு குற்றவாளியின் முகத்தை போல அவருக்கு தெரிந்தது. நான் ஒரு தாய், ஒரு விதவை, எனக்கு இதெல்லாம் தேவையா என்று மனது அடித்து கொண்டது. ராகவன் இதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். வித்யாவின் மௌனம் பயத்தினால் வந்தது என்று அவனுக்கு தெரியும். அன்று மாலை வித்யா துணிகளை மடித்து கொண்டிருந்த போது ராகவன் வழக்கமான உற்சாகமின்றி அமைதியாக அவர் முன்னால் வந்து நின்றான். அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஒளிவீங்க? என்னை பார்த்தாலே ஏன் பயப்படுறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சா சொல்லுங்க. இனிமே உங்க நிழல் கூட என் மேல படாம பார்த்துக்கிறேன் என்றான் ராகவன் சற்று வருத்தமான குரலில். வித்யா துணிகளை மடிப்பதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தார். அவரது கண்கள் சிவந்து வீங்கி இருந்தன. ராகவா, நீ சின்ன பையன், உனக்கு இன்னும் உலகம் தெரியாது. நான் உனக்கு அம்மா மாதிரி இல்லையா? அசோக் என் மகன், அவனுக்கு நீ உயிர் நண்பன். இது தெரிஞ்சா அவன் என்னாவான்? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா என்று விம்மி கொண்டே கேட்டார். ராகவன் மெல்ல வித்யா அருகில் அமர்ந்தான். இந்த முறை அவர் கைகளை பிடிக்கவில்லை. மாறாக வித்யாவின் கண்களை தீர்க்கமாக பார்த்தான். அக்கா, பாவம் புண்ணியம் எல்லாம் மனுஷங்க உருவாக்குனது. அன்புக்கும் ஒருத்தர் மேல வர ஆசைக்கும் வயது கிடையாது. உங்களுக்கு துணை தேவைப்படுற நேரத்துல நான் உங்க கூட இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வித்யா பதில் சொல்ல முடியாமல் தவித்தார். ராகவன் தொடர்ந்தான். இது நமக்குள் இருக்கும் ரகசியம். அசோக்கோ இந்த உலகத்துக்கோ இது தெரிய போறது இல்லை. உங்க தனிமையை பகிர்ந்துக்க ஒரு தோள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே நானா இருக்க கூடாதா? ராகவனின் வார்த்தைகள் வித்யாவின் குற்ற உணர்வை மெல்ல மெல்ல மழுங்கடித்தன. அவரது மௌனம் ஒரு சம்மதமாக ராகவனுக்கு புரிந்தது. வித்யா மெதுவாக ராகவனின் பக்கம் திரும்பினார். யாருக்கும் தெரியாதில்ல என்று சிறுபிள்ளை போல கேட்டார் வித்யா. நிச்சயமா அக்கா, இது நம்ம 2 பேருக்கும் இடையில் மட்டும் நடக்கிற ஒரு ரகசிய ஒப்பந்தம். இனிமே நீங்க என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று ராகவன் உறுதியளித்தான். அன்று முதல் ராகவனுக்குள் ஒரு புதிய உறவு மலர்ந்தது. வெளி உலகிற்கு அவர்கள் இன்னும் அக்காவும் தம்பியும் போலவோ அல்லது அண்டை வீட்டார் போலவோ தான் தெரிந்தனர். ஆனால் அந்த வீட்டு சுவர்களுக்குள் ராகவனும் வித்யாவும் ஒரு ரகசிய உலகத்தை பகிர்ந்து கொள்ள தொடங்கினர். அன்று இரவு நேரமாகிவிட்டது. ஊரடங்கு காரணமாக தெருவில் நிசப்தம் நிலவியது. வித்யாவின் வீட்டில் ஹால் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஒரு சிறிய 0 வாட் பல்பு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. வித்யாவும் ராகவனும் சோபாவில் அமர்ந்து மிக நெருக்கமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர். ராகவன் வித்யாவின் தோள் மீது கை போட்டு அடுத்த நாள் என்ன செய்யலாம் என்பது பற்றி திட்டமிட்டு கொண்டிருந்தான். திடீரென வித்யாவின் புதிய ஐபோன் மேஜை மீது கிடந்து அலறியது. அந்த அமைதியான இரவில் அந்த ரிங்டோன் இடிப்பது போல கேட்டது. திரையை பார்த்த வித்யாவுக்கு ரத்தம் உறைந்து போனது. திரையில் என்று மின்னியது. பதற்றத்தில் வித்யா கைகளை உதற போன் மேஜையிலிருந்து விரிப்பில் விழுந்தது. ஐயோ ராகவா, அசோக் வீடியோ கால் பண்றான். இப்போ என்ன பண்றது? நான் இப்படி இருக்கிறதை பார்த்தா அவனுக்கு சந்தேகம் வந்துடுமே என்று வித்யா திக்கி திணறினார். அவரது முகம் பயத்தில் வெளுத்து போனது. ராகவன் சட்டென செயல்பட்டான். அக்கா, பதறாதீங்க. பதறனா தான் சந்தேகம் வரும். இருங்க என்று சைகையிலேயே அவரை அமைதிப்படுத்தினான். ராகவன் தரையில் அமர்ந்து அப்படியே தவழ்ந்து சென்று சோபாவிற்கு பின்னால் இருந்த இருட்டான பகுதிக்குள் மறைந்து கொண்டான். வித்யா மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு தலைமுடியை சரி செய்து கொண்டு போனை எடுத்தார். அழைப்பை ஏற்றதும் திரையில் அசோக்கின் முகம் தெரிந்தது. அவன் மருத்துவமனை உடையில் சோர்வாக காணப்பட்டான். என்னம்மா, போன் எடுக்க இவ்வளவு நேரமா? தூங்கிட்டீங்களா என்று அசோக் கேட்டான். இல்லடா அசோக், போன் கொஞ்சம் தூரமா இருந்தது, அதான் என்று வித்யா சமாளித்தார். ஆனால் அவரது குரலில் இருந்த நடுக்கம் அசோக்கிற்கு தெரிந்தது. அசோக் கேமராவை உற்று பார்த்தான். என்னம்மா, முகம் ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இவ்வளவு சிவந்து போயிருக்கு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? கண்ணெல்லாம் கூட ஒரு மாதிரி அலைகிற மாதிரி இருக்கு என்று அசோக் அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்தான். சோபாவிற்கு பின்னால் ஒளிந்திருந்த ராகவன் வித்யாவின் கால்களை மெல்ல தொட்டு தைரியமாக பேசு என்பது போல சைகை காட்டினான். வித்யா ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்டு, அது ஒண்ணுமில்லடா, இப்பதான் சமையல் முடிச்சிட்டு வந்தேன். அந்த அடுப்பு அனல்ல முகம் செவந்துடுச்சு. அப்புறம் இந்த போன் வெளிச்சம் வேற கண்ணுல படுதா, அதான் அப்படி தெரியுது என்றார். சரிம்மா, கவனமா இருங்க. ராகவன் வரானா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அவனை தாராளமா கேளுங்க என்று அசோக் சொல்ல, வித்யா கசப்பான ஒரு புன்னகையுடன், ராகவன், ஆமா, அவன் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறான் என்றார்.
பேசி முடித்துவிட்டு அசோக் இணைப்பை துண்டித்ததும் வித்யா அப்படியே சோபாவில் சரிந்தார். அவருக்கு உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. ராகவன் மெதுவாக வெளியே வந்து அவர் அருகில் அமர்ந்தான். பார்த்தீங்களா வித்யா, எவ்வளவு பெரிய ஆபத்து, நூல் இலையில தப்பிச்சோம் என்றார் வித்யா கவலையுடன். ஆனால் ராகவன் அவரை அணைத்து கொண்டான். ஆனா இந்த ஆபத்துல ஒரு த்ரில் இருக்குல்ல வித்யா, இது நம்ம உறவை இன்னும் பலப்படுத்துது என்றான். அந்த பயமும் பதற்றமும் அவர்களை இன்னும் ரகசியமான நெருக்கமான ஒரு பிணைப்பிற்குள் தள்ளியது. அன்று வானம் அதிகாலை முதலே கருத்து போய் இருந்தது. மாலை நெருங்க நெருங்க இடி முழக்கத்துடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அடுக்குமாடி குடியிருப்பே இருளில் மூழ்கியது. வித்யா ஹாலில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துவிட்டு ஜன்னல் வழியே பெய்யும் மழையை பார்த்து கொண்டிருந்தார். தனிமையும் அந்த மெல்லிய ஒளியும் அவருக்குள் பல பழைய நினைவுகளை கிளறிவிட்டன. திடீரென வீட்டின் பிரதான கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்துல யாராயிருக்கும் என்ற யோசனையுடன் கதவை திறந்த வித்யாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வாசலில் ராகவன் நின்றிருந்தான். அவன் தலை முதல் கால் வரை மழையில் சொட்ட சொட்ட நனைந்திருந்தான். அவனது பனியன் உடலோடு ஒட்டி அவனது உடல் வாகை அப்பட்டமாக தெரிந்தது. ராகவா, என்ன இது, இந்த மலையில எதுக்கு வந்த, உடம்பு என்னாகிறது என்று பதறியபடி வித்யா அவனை உள்ளே இழுத்து கதவை சாத்தினார். உடனே ஓடி சென்று ஒரு உலர்ந்த துண்டை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். ராகவன் துண்டை வாங்கி தலையை துடைத்து கொண்டே வித்யாவை பார்த்தான். மெழுகுவர்த்தியின் மஞ்சள் ஒளியில் வித்யாவின் முகம் வழக்கத்தை விட அதிக வசீகரத்துடன் தெரிந்தது. பயத்திலும் பதற்றத்திலும் அவரது மார்பு ஏறி இறங்குவதை ராகவன் உன்னிப்பாக கவனித்தான். கரண்ட் இல்லை, நீங்க பயப்படுவீங்கன்னு தோணுச்சு, அதான் வந்தேன் வித்யா என்றான் ராகவன். அவன் முதலாக வித்யாவை அக்கா என்று அழைக்காமல் பெயர் சொல்லி அழைத்த அந்த நொடி வித்யாவிற்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. வித்யா அவனை திட்டுவதற்காக வாயை திறந்தார். ராகவா, இது சரியில்லை, நீ இப்படி பெயர் சொல்லி என்று அவர் முடிப்பதற்குள் ராகவன் அவரது கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். மழையின் குளிரால் ராகவனின் கைகள் ஜில்லென்று இருந்தன. ஆனால் வித்யாவின் கை அனலாக கொதித்தது. அந்த தீண்டலில் இருந்த வெப்பம் இருவரையும் நிலைகுலைய செய்தது. ஏன் வித்யா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பயத்தோடவே இருக்க போறீங்க? இந்த மழையும் இந்த இருட்டும் நமக்காகவே வந்தது போல தெரியலையா என்று ராகவன் வித்யாவின் முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கேட்டான். வித்யா பின்வாங்க முயன்றார். ஆனால் அவரது கால்கள் நகர மறுத்தன. ராகவா, விடு, யாராவது பார்த்திட போறாங்க என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தார். யாரும் பார்க்க மாட்டாங்க, இந்த உலகமே இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம 2 பேரை தவிர இங்கே வேற யாருமே இல்லை என்று ராகவன் வித்யாவின் கன்னத்தை மென்மையாக வருடினான். மலையின் ஓசை பின்னணியில் அதிர அந்த மெழுகுவர்த்தி ஒளியில் வித்யாவின் கண்கள் ராகவனின் கண்களோடு கலந்தன. அந்த நிமிடம் வரை அவரிடம் இருந்த அத்தனை கட்டுப்பாடுகளும் தார்மீக தடைகளும் அந்த மலையில் அடித்து செல்லப்பட்டன. வித்யா மெல்ல ராகவனின் மார்பில் சாய்ந்தார். மலையின் குளிர் ஒரு பக்கம் வாட்டினாலும் இருவரின் மனதிற்குள்ளும் ஒரு புதிய நெருப்பு எரிய தொடங்கியது. அந்த மலை இரவு நீண்டு கொண்டே இருந்தது. மெழுகுவர்த்தியின் ஒளி சுவரில் ஆடிக்கொண்டிருக்க ராகவனின் அணைப்பிற்குள் வித்யா முற்றிலும் தஞ்சம் புகுத்தியிருந்தாள். இத்தனை நாட்களாக அவர் கட்டி காத்த அண்டை வீட்டு அக்கா, அசோக்கின் அம்மா போன்ற பிம்பங்கள் இந்த இருளில் கரைந்து போயின. ராகவனின் இதயம் வேகமாக துடிப்பதை வித்யா தன் கன்னத்தால் உணர்ந்தார். ராகவன் மெதுவாக வித்யாவின் முகத்தை ஏந்தி தன் பக்கம் திருப்பினான். வித்யாவின் கண்களில் கண்ணீர் கோர்த்திருந்தது. அது குற்ற உணர்ச்சியா அல்லது நீண்டகால தனிமையின் வெளிப்பாடா என்று அவருக்கே புரியவில்லை. ராகவா, இது ரொம்ப தப்பு. நான் ஒரு தாய், அசோக் உன்னோட உயிர் நண்பன். நாம செய்யறது மிக பெரிய பாவம். ஆனா என்னால உன்னை தடுக்க முடியலையே என்று வித்யா விம்மிக் கொண்டே சொன்னார். அவரது கைகள் ராகவனை தள்ளிவிட முயன்றாலும் விரல்கள் அவன் சட்டையை இறுக பற்றி கொண்டன. ராகவன் வித்யாவின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இனிமே பயப்படவோ கவலைப்படவோ எதுவுமே இல்லை வித்யா என்றான் அழுத்தமாக. முதலாக ராகவன் தன்னை அந்த பெயர் சொல்லி அழைத்த போது வித்யாவிற்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. அதுவரை ஒரு சமூக அந்தஸ்திற்குள் அடைக்கப்பட்டிருந்த அவர் அந்த ஒரு அழைப்பில் ராகவனுக்கு இணையான ஒரு பெண்ணாக தன்னை உணர்ந்தார். அந்த ஒரு சொல் அவருக்குள் இருந்த கடைசி தடையையும் உடைத்தெறிந்தது. வித்யா தன் கைகளால் ராகவனை இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டார். அந்த அறைக்குள் இருந்த மௌனம் அவர்களின் மூச்சு காற்றின் வேகத்தால் நிரப்பப்பட்டது. அடுத்த சில நாட்கள் அவர்களுக்கு ஒரு கனவுலகம் போலவே இருந்தது. வித்யா ராகவனுக்காக விதவிதமாக சமைத்தார். ராகவன் வித்யாவிற்காக பூக்களும் சிறு சிறு பரிசுகளும் கொண்டு வந்தான். ஊரடங்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்தது. வெளி உலகம் ஸ்தம்பித்து நின்ற அந்த நேரத்தில்
அவர்களின் அந்தரங்க உலகம் மட்டும் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் விதி ஒரு புதிய ரூபத்தில் கதவை தட்டியது. ஒரு நாள் காலை வித்யா பரபரப்புடன் ராகவனிடம் ஓடி வந்தார். அவரது கையில் இருந்த போனில் அசோக்கின் குறுஞ்செய்தி பின்னியது. ராகவா, அசோக் மெசேஜ் பண்ணியிருக்கான். மெடிக்கல் டீம்ல அவனோட ஷிஃப்ட் முடியுதாம். அடுத்த வாரம் 10 நாள் லீவு கிடைச்சிருக்காம். வீட்டுக்கு வரதா சொல்லி இருக்கான் என்றார் வித்யா நடுக்கத்துடன். ராகவன் அந்த செய்தியை படித்தான். அசோக் வரானா? அவனது இதயத்தில் ஒரு கணம் பயம் வந்து போனது. இதுவரை ஒரு மூடிய அறைக்குள் ரகசியமாக இருந்த அவர்களின் உலகம் இப்போது அசோக்கின் வரவால் கலைந்து விடுமோ என்ற அச்சம் இருவரையும் சூழ்ந்தது. திறக்கப்பட்ட கதவுகள் மீண்டும் ஒரு முறை மூடப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தன. அந்த மழை இரவின் ஈரம் இன்னும் காயவில்லை. வித்யாவின் கூந்தலில் இருந்து வீசிய அந்த மல்லிகை பூ வாசமும் ராகவனின் அருகாமையும் அந்த அறையில் இன்னும் மிச்சமிருந்தன. இருவரும் சோபாவில் அமர்ந்து இனி வரப்போகும் நாட்களை பற்றி ஏதோ ஒரு இனிய கனவில் திளைத்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் அந்த சத்தம் கேட்டது. வித்யாவின் ஐபோன் மேஜை மீது அதிரத் தொடங்கியது. திரையில் அசோக் என்ற பெயர் மின்னியதை கண்டதும் வித்யாவுக்கு ரத்தம் உறைந்து போனது போலிருந்தது. பதற்றத்துடன் ராகவனை பார்க்க அவன் அமைதியாக பேசுங்கள் என்பது போல சைகை காட்டினான். சொல்லுடா அசோக் என்றார் வித்யா குரலில் நடுக்கத்தை மறைக்க போராடியபடி. மறுமுனையில் அசோக்கின் குரல் மிகுந்த உற்சாகத்துடன் கேட்டது. அம்மா, ஒரு சூப்பர் நியூஸ். ஹாஸ்பிட்டல்ல எங்க டீமுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுத்திருக்காங்க. எனக்கு 10 நாள் முழுசா லீவ் கிடைச்சிருக்கு. இப்போவே கிளம்பிட்டேன். நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள நான் வீட்டுல இருப்பேம்மா. உங்க சமையலை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? வித்யாவுக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் வரவில்லை. அப்படியா? சரிப்பா, பத்திரமா வா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். அவரது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. முகம் அப்படியே வெளுத்து போய் உயிரற்றது போலானது. ராகவா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அசோக் வரான். நாளைக்கு காலையில அவன் இங்க இருப்பான் என்று வித்யா விம்ம தொடங்கினார். ராகவன் பதறியபடி அவர் அருகில் சென்று அவரது கைகளை பற்றினான். ராகவா, இனிமே நாம இப்படி சந்திக்க முடியாது. ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்து இது தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான். அவன் செத்துடுவான். ராகவா, நான் என்ன பண்ணுவேன் என்று வித்யா அழுது கொண்டே ராகவனின் மார்பில் சாய்ந்தார். இத்தனை நாட்களாக இருந்த அந்த ரகசிய உலகம் இப்போது ஒரு பெரிய பாறையில் மோதி சிதறப் போவதை அவர் உணர்ந்தார். ராகவன் வித்யாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவர் கண்களை நேராக பார்த்தான். வித்யா, பயப்படாதீங்க. நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அசோக் வரதுனால நாம ஏன் பயப்படணும்? அவன் முன்னாடி நாம எப்போதும் போல அக்கா தம்பி மாதிரியே நடந்துப்போம். அவன் வீட்டுல இல்லாத நேரத்துல நாம பார்த்துக்கலாம். ஆனா இப்போ நீங்க நிதானமா இருக்கணும் என்று தேற்றினான். இருந்தாலும் ராகவனின் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பயம் குடிக்கொண்டது. வித்யாவின் போனில் இன்னும் அவனது மின்னஞ்சல் முகவரி இணைக்கப்பட்டு இருப்பதை அவன் ஒரு கணம் நினைத்து பார்த்தான். அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்த போது அசோக்கின் வருகை குறித்த பதற்றம் அந்த எண்ணத்தை மறைத்தது. நீ கிளம்பு ராகவா. அவன் வரதுக்குள்ள எல்லாத்தையும் பழையபடி மாத்தணும். அவன் எதையும் கண்டுபிடிச்சிடக் கூடாது என்று வித்யா அவனை அவசரப்படுத்தினார். ராகவன் அந்த மலையில் நனைந்தபடி தன் வீட்டிற்கு திரும்பும் போது அவனது மனது பாரமாக இருந்தது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே அசோக் வந்துவிட்டான். வீடே உற்சாகத்தில் நிறைந்திருந்தது. அசோக்கின் சிரிப்பு சத்தம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் எதிரொலித்தது. ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் வித்யாவும் ராகவனும் ஒரு பெரிய மௌன போரை நடத்தி கொண்டிருந்தனர். ராகவன் யதார்த்தமாக இருப்பது போல காட்டிக்கொள்ள அசோக் வீட்டிற்கு சென்றான். என்னடா அசோக், எப்படி இருக்க என்று அவனை கட்டியணைத்து வரவேற்றாலும் ராகவனின் கண்கள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த வித்யாவை தேடின. வித்யா என்று வழக்கத்திற்கு மாறாக தலையில் நிறைய மல்லிகைப்பூ சூடி மிகவும் மங்களகரமாக தெரிந்தார். ஆனால் ராகவன் உள்ளே நுழைந்ததும் அவர் தலை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. வாங்க ராகவன் தம்பி, நல்லா இருக்கீங்களா என்று மிகவும் அந்நியமான ஒரு குரலில் கேட்டார். அந்த தம்பி என்ற அழைப்பு ராகவனின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. காஃபி குடித்து கொண்டிருந்த போது அசோக் கவனித்தான். என்னம்மா, ராகவன் உங்களோட செல்ல பிள்ளை மாதிரி எப்போ பாரு இங்கதான் இருப்பான். இன்னைக்கு என்னவோ விருந்தாளி மாதிரி பேசுறீங்க. ராகவா, நீயும் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா மேல ஏதாவது கோபமா என்று சிரித்து கொண்டே கேட்டான். வித்யா பதற்றத்தில் கையில் இருந்த காஃபி கப்பை இறுக பற்றினார். இல்லடா, லீவுல வந்திருக்கேன்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த வேலை அவசரத்துல என்ன பேசுறோம்னு தெரியல என்று சமாளித்து விட்டு அங்கிருந்து நழுவினார். ராகவன் தன் வீட்டிற்கு சென்றதும் முதலில் வித்யாவின் மொபைல் ஆக்டிவிட்டியை சரிபார்த்தான். அசோக் வந்த பிறகு வித்யா போனை தொடுவதையே நிறுத்திவிட்டார் என்பது அவனது கூகுள் டேஷ்போர்டில் தெரிந்தது. வித்யா மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தான். இருந்தாலும் இருவராலும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியவில்லை.
அசோக் குளிக்க சென்ற போதோ அல்லது மொட்டை மாடிக்கு சென்ற போதோ ராகவனும் வித்யாவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் அந்த சில நொடிகள் மிகவும் ஆபத்தானதாக இருந்தன. ஒரு முறை அசோக் போனில் பேசிக் கொண்டிருந்த போது ராகவன் வித்யாவை நெருங்கி அவர் கையை பிடிக்க முயன்றான். வித்யா சட்டென கையை உதறிவிட்டு, ராகவா, பைத்தியம் பிடிக்காதே, அவன் உள்ளே இருக்கான் என்று பயத்தில் கண்கள் விரிய கிசுகிசுத்தார். ஆனால் அந்த பயத்திலும் அவரது கண்களில் ராகவன் மீதான ஈர்ப்பு குறையாமல் இருப்பதை அவன் கவனித்தான். அசோக் முன்னால் ஒரு அந்நியமான நாடகத்தை ஆடிக்கொண்டிருந்தாலும் அந்த வீட்டிற்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் பாய்ந்து கொண்டே இருந்தது. விதி எப்போதும் ஒரு சிறிய ஓட்டையின் வழியாகத்தான் நுழையும். அசோக் ஊருக்கு வந்து 5 நாட்கள் ஓடிவிட்டன. ராகவனும் வித்யாவும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதாக நினைத்து கொண்டனர். ஆனால் ராகவன் செய்த அந்த ஒரு டிஜிட்டல் தவறு அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. அன்று மதியம் அசோக்கின் போனில் சார்ஜ் தீர்ந்து அணைந்து போனது. அவசரமான ஒரு வேலையாக இணையத்தில் ஏதோ தேட வேண்டியிருந்ததால் ஹாலில் கிடந்த வித்யாவின் போனை எடுத்தான். அம்மா, உன் போனை ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் என்று சமையலறையில் இருந்த வித்யாவிடம் சொல்லிவிட்டு போனை திறந்தான். வித்யா சரிடா என்று சொன்னாரே தவிர அதன் பின்னால் இருந்த ஆபத்தை உணரவில்லை. அசோக் கூகுள் குரோம் பக்கத்தை திறந்தபோது திரையின் மேல் பகுதியில் ஒரு நோட்டிபிகேஷன் மின்னியது. அது ராகவனுக்கு வந்த ஒரு தனிப்பட்ட மின்னஞ்சல். அசோக் ஒரு நிமிடம் குழம்பி போனான். அம்மா போன்ல ராகவனோட மெயில் ஐடி எதுக்கு லாகின் ஆயிருக்கு? அவனது ஐடி மூளை வேலை செய்ய தொடங்கியது. சந்தேகம் கொண்ட அசோக் போனில் செட்டிங்ஸ் பகுதிக்குள் சென்று பார்த்தான். அங்கே ராகவனின் மெயில் ஐடியாக இணைக்கப்பட்டிருந்தது. அதாவது வித்யா இந்த போனில் பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் ராகவனின் கண்காணிப்பில் இருக்கும் என்பது அசோக்கிற்கு ஒரு நொடியில் புரிந்துவிட்டது. அசோக்கிற்கு தன் நண்பன் மீது கோபம் வந்தது. ராகவன் ஏன் அம்மாவோட போனை ட்ராக் பண்ணணும்? ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம ஸ்பை பண்றானா என்று நினைத்தவன் கூகுளின் பக்கத்தை திறந்து பார்த்தான். ராகவன் யூடியூப் ஹிஸ்டரியை துடைத்து துடைத்து அளித்திருந்தாலும் கூகுள் சர்வர் சில தரவுகளை இன்னும் மிச்சம் வைத்திருந்தது. அசோக் உள்ளே செல்ல செல்ல அவனது முகம் சிவக்க தொடங்கியது. வித்யா நள்ளிரவுகளில் தேடிய அந்தரங்க தலைப்புகள், ராகவன் சில குறிப்பிட்ட நேரங்களில் வித்யாவின் லொகேஷனை சரிபார்த்தது என அனைத்தும் அவனுக்கு புலப்படத் தொடங்கியது. மிக முக்கியமாக சமீபத்தில் அவர்கள் பார்த்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவின் அங்கேயே இருந்தது. அது ஒரு வயதான பெண்ணுக்கும் இளைஞனுக்கும் இடையிலான தொடர்பு பற்றியது. அசோக்கின் கைகள் நடுங்க தொடங்கின. கோபமும் அதிர்ச்சியும் அவன் கண்களில் கண்ணீராக மூட்டியது. தன் அம்மாவையும் உயிர் நண்பனையும் அவன் தெய்வமாக நினைத்திருந்தான். ஆனால் இந்த டிஜிட்டல் சான்றுகள் வேறொரு அசிங்கமான உண்மையை சொல்லின. அம்மா என்று அசோக் கத்தினான். அந்த சத்தத்தில் சமையலறையில் இருந்த வித்யா ஓடி வந்தார். அசோக்கின் கையில் தன் போன் இருப்பதையும் அவன் முகம் பேயறைந்தது போல் இருப்பதையும் கண்ட வித்யாவுக்கு தன் வாழ்நாள் முடிந்து விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அன்று இரவு காற்று கூட வீசாமல் அந்த அடுக்குமாடி குடியிருப்பே ஒருவித அழுத்தமான அமைதியில் இருந்தது. அசோக்கின் முகம் ஒரு எரிமலையை போல கொதித்து கொண்டிருந்தது. அவன் ராகவனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். ராகவா, மொட்டை மாடிக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராகவன் ஏதோ யதார்த்தமாகத்தான் அசோக் அழைக்கிறான் என்று நினைத்து மொட்டை மாடிக்கு சென்றான். அங்கே அசோக் இருட்டில் தனியாக நின்று கொண்டிருந்தான். ராகவன் அருகே சென்றதும் அசோக் கையில் இருந்த மொபைல் திரையின் வெளிச்சத்தை அவன் முகத்திற்கு நேராக காட்டினான். ராகவா, நீ என் உயிர் நண்பன்னு நம்புனேன். ஆனா என் அம்மா போன்ல உன் மெயில் ஐடி என்ன பண்ணுது? அதையும் தாண்டி நீங்க 2 பேரும் எனக்கு தெரியாம என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க என்று அசோக் நேரடியாக உறுதியான குரலில் கேட்டான். அவனது கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. ராகவன் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனான். அவனது மூளை வேலை செய்ய மறுத்தது. அது வந்துடா அசோக், போன் செட்டப் பண்ணும்போது லாகின் பண்ணேன், அப்புறம் லாக் அவுட் பண்ண மறந்துட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை என்று திக்கி திணறி பொய் சொல்ல முயன்றான். பொய் சொல்லாதே ராகவா என்று அசோக் கத்தினான். நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன். கூகுள் ஆக்டிவிட்டியில் நீங்கள் எப்போ எதை எவ்வளவு நேரம் பார்க்குறீங்கன்னு எல்லா விவரமும் இருக்கு. நீ அம்மாவை ஒரு ஸ்பை மாதிரி கண்காணிச்சிருக்க. அதுக்கும் மேலே நீங்கள் 2 பேரும் இந்த நெருக்கத்தை இந்த வீடியோ ஹிஸ்டரி சொல்லுது. சொல்லுடா, என் அம்மா உனக்கு யாரு? ராகவன் தலை குனிந்து நின்றான். பதில் சொல்ல வார்த்தைகள் இன்றி அவன் மௌனமாக இருக்க அந்த சமயம் வித்யாவும் மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தார். அசோக் கத்துவதை கேட்டு அவர் ஓடி வந்திருந்தார். வித்யாவை பார்த்ததும் அசோக் ஆவேசமானான். அம்மா, இவன் காலடியில தான் நான் வளர்ந்தேன். ஆனா நீங்களும் இவனும் சேர்ந்து என்னை தோற்கடிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலையே என்று தரையில் அடித்து கொண்டு அழுதான். வித்யா அப்படியே நிலை குலைந்து போனார். தன் மகனின்
அந்த பேரதிர்ச்சியை பார்த்ததும் அவரிடம் இருந்த அனைத்து தற்காப்புகளும் நொறுங்கின. அவர் ஓடி சென்று அசோக்கின் கால்களை கட்டிக்கொண்டு கதறி அழுதார். என்னை மன்னிச்சிடுடா அசோக், என்னை மன்னிச்சிடு, எல்லாம் என் தப்புதான். உன் அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த தனிமை என்னை ரொம்ப பலவீனப்படுத்திருச்சு. ராகவன் கொடுத்த ஆறுதல் என்னை தடுமாற வச்சிருச்சு. இதுல அவனோட தப்பை விட என் தப்புதான் அதிகம். உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லடா என்று வித்யா உண்மையை அப்பட்டமாக உடைத்தார். அசோக் தன் தாயின் கைகளை தட்டிவிட்டான். அவன் கண்ட கனவுகள், அவன் வைத்திருந்த மதிப்பு அனைத்தும் ஒரு நொடியில் சிதைந்து போனதை அவனால் தாங்க முடியவில்லை. ராகவனை ஒரு அந்நியனை போல பார்த்தான். நீ நண்பனும் இல்லை, இவங்க என் அம்மாவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அசோக் அங்கிருந்து வெறி பிடித்தவன் போல கீழே ஓடினான். அந்த மொட்டை மாடியில் ராகவனும் வித்யாவும் ஒருவரை ஒருவர் நிமிர்ந்து பார்க்க கூட முடியாமல் அவமானத்தின் உச்சத்தில் தனித்து விடப்பட்டனர். அசோக்கின் அலறல் சத்தம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் சுவர்களில் மோதி தேய்ந்தது. அவன் கண்களில் தெரிந்த அந்த வெறுப்பு ராகவனையும் வித்யாவையும் உயிரோடு சுட்டெரிப்பது போல இருந்தது. அசோக் விறுவிறுவென கீழே இறங்கி சென்று தனது அறையில் இருந்த பையை எடுத்துக்கொண்டான். அசோக், ஒரு நிமிடம் நில்லுடா, நான் சொல்றதை கேளு என்று வித்யா பின்னாடியே ஓடினார். அசோக் வாசலிலேயே நின்றான். அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. கேட்கிறதுக்கு இனிமே என்ன இருக்கு? உங்களை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம், இல்ல 4 பேரை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தலாம். ஆனா அந்த அசிங்கத்துல என் அப்பாவோட பேரும் அல்லவா அழியும். அதனால நான் அமைதியா போறேன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தாயும் செத்துட்டா, என் நண்பனும் செத்துட்டான். இனிமே இந்த முகத்தை நான் என் வாழ்நாள்ல பார்க்க விரும்பல என்று சொல்லிவிட்டு பின்னால் திரும்பாமல் இருட்டில் மறைந்தான். அசோக் சென்ற பிறகு அந்த வீடே ஒரு மயான போலானது. வித்யா ஹால் தரையிலேயே அமர்ந்து கதறி அழுதார். ராகவன் செய்வதறியாது திகைத்து நின்றான். அவர்கள் எதிர்பார்த்த அந்த தனிமை இப்போது கிடைத்து விட்டது. ஆனால் அது இவ்வளவு பாரமாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் ஊர் முழுக்க பேச்சு பரவியது. அசோக் வீட்டை விட்டு வெளியேறியதற்கான காரணம் அரசல் புரசலாக தெரிய வர அக்கம் பக்கத்தினர் வித்யாவை ஒரு தீண்டத்தகாதவர் போல பார்க்க தொடங்கினர். ராகவனின் வீட்டிலும் பெரும் கலவரம் வெடித்தது. அவனை வீட்டை விட்டு துரத்தாத குறையாக பேசினர். ராகவன் இப்போது ஒரு முடிவுக்கு வந்தான். நடந்தது நடந்துவிட்டது, இனி பின்வாங்க முடியாது என்று உறுதி பூண்டான். வித்யாவை இந்த நிலையில் தனியாக விட அவனுக்கு மனமில்லை. சமூகத்தின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அஞ்சி முடங்கி கிடந்த வித்யாவிற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவன் மாறினான். அவர்கள் இருவரும் அந்த வீட்டிலேயே முடங்கினார்கள். அந்த டிஜிட்டல் ரகசியம் தொடங்கி வைத்த பயணம் இன்று அவர்களை உலகிடமிருந்து தனிமைப்படுத்திவிட்டது. ராகவன் வித்யாவின் கரங்களை பற்றினான். ஆனால் முன்னால் இருந்த அந்த ஈர்ப்போ உற்சாகமோ இப்போது இல்லை. இருவர் கண்களிலும் ஒரு பெரும் குற்ற உணர்வு நிழலாடியது. நமக்கு இது தேவையா வித்யா என்று ராகவன் கேட்கவில்லை. வித்யாவும் பதில் சொல்லவில்லை. ஒரு தவறான ஆரம்பம், தார்மீக விழுமியங்களை மீறிய ஒரு ஈர்ப்பு. இறுதியில் அவர்களுக்கு மிச்சம் வைத்தது என்னவோ தீராத தனிமையையும் வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு கசப்பான நினைவும் தான். அவர்கள் தங்களுக்குள் ஒரு தனி உலகத்தை உருவாக்கி கொண்டார்கள் தான். ஆனால் அந்த உலகின் கதவுகள் வெளிச்சத்திற்கு திறக்கவே இல்லை. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.